நிற்பவள்தான் அவள் மனைவி கச்சரா இருப்புக்காரி. அவள் இடுப்பில் இருக்கும் குழந்தைதான் செங்குத்தேவன். இவர்கள் 5 பேரைத்தான் ஆண்டித்தேவர் 5 பேர் வாரிசுகள் என்று இன்றும் அழைக்கப்படுகிறார்கள். முண்டிவேலம்பட்டி, கொடிக்குளம், பாப்பாவட்டி 10 தேவர், கச்சராயிருப்பு, கொக்குளம், வாளாந்தூர் ஆகிய ஊர்கள் விக்கிரமங்கலத்திற்கு சம்பந்த முறையாகும். கண்ணனூர் முக்கிய பங்காளிகள் ஆவார்கள். உபகிராமமாகும். அய்யனார்குளம் கோவில் கடசாரி நல்ல குருமன் ஆகும். இக்கோவில் பூர்வீக கோவிலாகும். இந்த ஊரில் முதலில் ஐயர்கள் மட்டுமே வாழ்ந்துள்ளார்கள். அம்மையநாயக்கனூர் ஜமீனில் வேலை பார்த்து வந்த உடையாத்தேவன் அய்யனார்குளத்தில் குடியேறி பாப்பாவட்டி 10 தேவருடன் பிறந்த உலகாயி என்னும் பெண்ணை திருமணம் முடிக்கிறார். இவர்களுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறக்கிறது. அவர் பெயர் குள்ளன். தற்போது பெரிய தேவன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குள்ளன் வாரிசாகும். உடையாத்தேவருக்கு பிறந்த மற்றொரு ஆண் குழந்தையின் பெயர் சுப்பிரமணியன். தற்போது சின்னத்தேவன் என்று அழைக்கப்படுவது சுப்பிரமணியன் வாரிசுகள் ஆகும். இவ்வாறாக பெரிய தேவன் பட்டம் மூத்த மகனான குள்ளன் வாரிசுக்கும், சின்னத்தேவன் பட்டம் இளைய மகன் சுப்பிரமணியன் வாரிசுக்கும் வழங்கப்பட்டு பெரிய பூசாரியாக இளையவனான சுப்பிரமணியன் வாரிசும், சின்ன பூசாரியாக மூத்தவன் குள்ளன் வாரிசும் இருந்து வருகின்றனர். பாப்பாவட்டி 10 தேவர், கொக்குளம் 6 கரை, வாளாந்தூர் 4 கரை, திடியன் ஆகிய ஊர்கள் அய்யனார்குளம் சம்பந்த முறையாகும். நாட்டாமங்கலம், விக்கிரமங்கலம், முதலைக்குளம், பாப்பாவட்டி 5 பூசார வகைரா அய்யனார்குளம் பங்காளிகள் ஆவார். நாட்டார்மங்கலம் உபகிராமம். வேடுவர்கள் வழிபட்டு வந்த நாட்டார்மங்கலம் ஆதிசிவன் கோவிலில் பிரமணக்கல்லற்குரிய 21 தெய்வங்களை வைத்து கள்ளநாட்டு கோவிலாக்கி உள்ளனர். மூலஸ்தானத்தில் சொக்கன், சொக்கேஸ்வரர் பார்ப்பது போல அமைக்கப்பட்டுள்ளது. முந்தாத்தேவன், உலகாத்தேவன் பிள்ளைகளின் வாரிசுகள் நாட்டாமங்கலம் ஆதிசிவன் கோவிலுக்குரிய பூசாரிகளாகவும் ஓடாங்கிகளாகவும் உள்ளனர். ஒத்தான் பிள்ளைகளாகிய நல்லாண்டி வாரிசும் பெரியாண்டி வாரிசும்
ஏரையன் வாரிசும் சக்கரையின் வாரிசுகளும் உலகான் பிள்ளைகளாகிய கணக்கன் வாரிசும் சின்ன ஆண்டி வாரிசும் மொட்டமாயன் வாரிசுகளும் தற்போது இக்கோவிலுக்கு வாரிசுகளாக உள்ளார்கள். வாளாந்தூர் அங்காளேஸ்வரி கோவில் கும்பிடுபவர்கள் பாப்பாவட்டி 10 தேவர், குக்குளம் ஆறுகரை, கொடிக்குளம் படிவு கூட்டம், கருமாத்தூர் ஒச்சாண்டம்மன் கோவில் கும்பிடுபவர்கள், சுந்தரவள்ளியம்மன் கோவில் கும்பிடுபவர்கள், தும்மக்குண்டு, நரியம்பட்டி, காத்தாண்டம்மன் கோயில் கும்பிடுபவர்கள் ஆகியோர் நாட்டாமங்கலத்திற்கு சம்பந்த முறையாகும். முதலைக்குளம், ஐயனார்குளம், பன்னியான், கண்ணனூர், பெருங்காமநல்லூர், முண்டுவேலம்பட்டி ஆகிய ஊர்கள் நாட்டாமங்கலத்திற்கு பங்காளிகள் ஆவார்கள். வகுரணி சந்தப்பட்டி உபகிராமம். வகுரணியில் மூணுசாமி கோவில் உள்ளது. மூலஸ்தானத்தில் செங்கோலுடன் ஐயன் உள்ளார். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு முதலைக்குளத்திலிருந்து பிடிமண் எடுத்து வகுரணியில் கோவில் அமைத்துள்ளனர். சேர்வார் தேவர், மொந்தக்குட்டி தேவர், சின்னச்சாமி தேவர், ஒச்சா தேவர், கொசவபட்டியான் ஆகிய 5 பேர் வாரிசுகள் இக்கோவிலுக்குரிய வாரிசுகளாவர். வகுரணி சந்தப்பட்டி, அயோத்திப்பட்டி, கணவாய்ப்பட்டி, குறுக்கம்பட்டி, நாவார்பட்டி ஆகிய ஊரில் உள்ளவர்கள் இக்கோவில் காணிக்காரர்கள் ஆவர். ஆரியப்பட்டி, பாப்பாவட்டி 10 தேவர், கொக்குளம் ஆறுகரை, வாளாந்தூர், கல்லப்பட்டி, பூசலப்புரம், கருமாத்தூர் காக்குவீரன் கூட்டம், கருமாத்தூர் குறும்புடையார் கோவில் ஆகிய ஊர்கள் வகுரணி சந்தப்பட்டிக்கு சம்பந்த முறைகள் ஆகும். மதிப்பனூர், நாட்டாமங்கலம் ஆகிய ஊர்கள் வகுரணிக்கு பங்காளிகள் ஆவர். மாசி மகா சிவராத்திரி விழா பூஜைப்பெட்டி எடுத்தலுடன் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அள்ளிகுண்டம் உபக்கிராமம். பாலகுருநாத கோவில். பாலகுருநாத கோவில் புத்தூர் நாட்டிலிருந்து பிடிமண் எடுத்து வந்து உருவாக்கப்பட்டது. பூசாரி வகையரா, மச்சிவிட்டான் வகையரா, வகுத்துருத்தான் வகையரா ஆகிய 3 பங்காளிகள் வழிபட்டு வருகின்றனர். இதில் வகுத்துருத்தான் வீட்டு வகையராவினர் தனி கோவில் அமைத்து பிரிந்து சென்று விட்டனர். கன்னியம்பட்டி, கல்லப்பட்டி, நாட்டாமங்கலம், நடுமுதலைக்குளம், பூசலப்புரம், மதிப்பனூர், பாப்பாவட்டி ஆகிய ஊர்கள் அள்ளிகுண்டம் பாலகுருநாத சாமி கும்பிடுபவர்களுக்கு சம்பந்த முறைகளாகும். மானூத்து பெத்தனசாமி கோவில் கும்பிடுபவர்கள் பங்காளி ஆவார்கள். மானூத்து கடநாட்டின் உபகிராமமாகும். மானூத்தில் பெத்தனசாமி கோவில் உள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் தெற்கே கூளப்புறம் சாமியார் மடத்தில் இருந்து ரெட்டிமார் தெய்வத்தை எடுத்து வந்து மானூத்தில் பெத்தனசாமி கோவிலை அமைத்துள்ளனர். இந்த தெய்வங்களை கொண்டு வந்த பெரியவர் திருவும் பேயத்தேவர் ஆவார். வெள்ளையன் என்ற சொல்லக்கூடிய சின்ன வெள்ளையன், பெரிய வெள்ளையன் கூட்டம் வாரிசுகள் ஆவார். பெத்தனசாமி கோவில் பெரிய பூசாரி, சின்ன பூசாரிகளாக உள்ளனர். மேலும் மானூத்தில் முதலி கூட்டம் எனும் பங்காளிகள் உள்ளனர். இவர்கள் கருமாத்தூர் விருமாண்டி கோவிலிலிருந்து பிடிமன் எடுத்து வந்து விருமப்ப சாமி கோயிலை அமைத்து வழிபட்டு வருகின்றனர். வெள்ளையன் கூட்டம், முதலி கூட்டம் இருவரும் இருவேறு பங்காளிகள் ஆவார். நாட்டாமங்கலம், கள்ளப்பட்டி, வாளாந்தூர், பூசலப்புரம், தும்மக்குண்டு, பாப்பாவட்டி, 10 தேவர் ஆகிய ஊர்கள் மானூத்துக்கு சம்பந்த முறையாகும். நரியம்பட்டி, காத்தாண்டம்மன் கோவில், சித்தரான் கூட்டம், கருமாத்தூர் கழுவநாதர் கோவில் கும்பிடுபவர்கள் மானூத்து வெள்ளையன் மற்றும் முதலி கூட்டத்திற்கு பங்காளிகள் ஆவார். மாங்காயம் கன்னியம்பட்டி ஒச்சாண்டம்மன் கோவில். கன்னியம்பட்டியில் ஒரு பகுதி மக்கள் ஒச்சாண்டம்மன் கோவிலை குல தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு செரங்கான் பெருமாள் தேவனால் மதிப்பனூரிலிருந்து பிடிமண் எடுத்து வந்து கன்னியம்பட்டியில் ஒச்சாண்டம்மன் கோவில் நிலைநிறுத்தப்பட்டது. மாயாண்டி தேவன் வாரிசு, கட்டக்கருப்பத்தேவன் வாரிசு, சிவனாண்டித்தேவர் வாரிசு,
இளைய பெருமாள் தேவன் வாரிசு ஆகிய 4 வாரிசுகள் இக்கோவிலுக்குரிய காணிக்காரர்களாவர். வேப்பனூத்து கள்ளப்பட்டி, நரியம்பட்டி, சித்ரான்கூட்டம், பாப்பாப்பட்டி 10 தேவர், தும்மக்குண்டு ஆகிய ஊர்கள் கன்னியம்பட்டிக்கு சம்பந்த முறைகளாகும். நாட்டாமங்கலம், மதிப்பனூர், பெருங்காமநல்லூர் ஆகிய ஊர்கள் பங்காளி முறைகளாகும். கன்னியம்பட்டியில் இன்னொரு கோவில் உள்ளது. இக்கோவில் காத்தாண்டம்மன் கோவிலாகும். நரியம்பட்டியிலிருந்து பிடிமண் எடுத்து வந்து இந்த கோவில் நிலைநிறுத்தப்பட்டது. இக்கோவில் குடிகள் இப்போது கன்னியம்பட்டியில் இல்லை. மேற்கு பகுதியான பாளையம் அம்மாப்பட்டி, மார்க்கையன் கோட்டை பகுதியில் குடியேறி வாழ்ந்து வருகின்றனர். அம்மாப்பட்டி, மார்க்கையன் கோட்டை மக்கள் மாசி என்று கன்னியம்பட்டிக்கு வருவர். பெருங்காமநல்லூர் உபகிராமம். பெருங்காமநல்லூர் மக்கள் நாட்டாமங்கலம் ஆதிசிவன் கோவிலை பூர்வீக கோவிலாக கும்பிட்டு வருகின்றனர். ஏரான் வகையரா, கணக்கன் வகையரா, சிவமாயன் வகையரா ஆகிய 3 பங்காளிகள் உள்ளனர். வாளாந்தூர், பாப்பாவட்டி, ஆரியப்பட்டி, நரியம்பட்டி காத்தாண்டம்மன் ஆகிய ஊர்களும் கோவிலும் பெருங்காமநல்லூருக்கு சம்பந்த முறையாகும். நாட்டாமங்கலம், பெரிய வாகைக்குளம், சின்ன வாகைக்குளம், ஈச்சம்பட்டி, கல்யாண கருப்பு ஆகிய ஊர்களும் கோவிலும் பெருங்காமநல்லூருக்கு பங்காளிகள் ஆவர். நரியம்பட்டி காத்தாண்டம்மன் கோவில். நரியம்பட்டியில் காத்தாண்டம்மன் கோவில் உள்ளது. இக்கோவில் மஞ்சநாயக்கன்பட்டி தொட்டிய நாயக்கரிடமிருந்து தெய்வங்களை வாங்கி வந்து அமைக்கப்பட்டது. காத்தாண்டம்மன் கோவில் கும்பிடுபவர்கள் மானூத்து காணிக்காரர்கள். 2 தகப்பன் 1 தாய். சித்ரான் எனும் ஒரு பங்காளி வகையரா வாரிசு இக்கோவில் கும்பிடுகின்றனர். 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இக்கோவில் என்று கூறுகின்றனர். தும்மக்குண்டு, காளப்பன்பட்டி கருப்பு கோயில், கருமாத்தூர் ஒச்சாண்டம்மன் கோவில், கழுவநாதர் கோவில், பாப்பாவட்டி 10 தேவர், சுந்தரவள்ளியம்மன் கோவில் ஆகியவை நரியம்பட்டி காத்தாண்டம்மன் கோவிலுக்கு சம்பந்த முறையாகும். மானூத்து வெள்ளையர் வகையரா, முதலி வகையரா ஆகியவர்கள் காத்தாண்டம்மன் கோவிலுக்கு பங்காளி முறையாகும். மாசி சிவராத்திரி அன்று மானூத்திலிருந்து ஒரு பூஜை பெட்டியும், பிச்சம்பட்டியிலிருந்து ஒரு பெட்டியும், காளப்பம்பட்டி சென்று அங்கிருந்து காளப்பன்பட்டி பெட்டியும், 3 பெட்டியும் கோவிலுக்கு வந்து கோவிலில் சாமி ஆடுவார்கள். திருவிழா முடிந்ததும் பெட்டிகள் இருப்பிடம் போய் சேரும். காளப்பன்பட்டி உபகிராமம். கருப்பசாமி கோவில். காளப்பம்பட்டியில் கருப்பசாமி கோவில், சிவன் கோவில் என இருவேறு பங்காளிகள் கும்பிடும் கோவில்கள் உள்ளன. கருப்பசாமி கோவில் கருமாத்தூர் ஒச்சாண்டம்மன் கோவிலில் உள்ள கருப்பசாமி அருவாளை ஒடித்து ஒரு பகுதியை கொண்டு வந்து பிடிமண்ணாக்கி உருவாக்கப்பட்டது. இக்கோவில் கருமாத்தூர் ஒச்சாண்டம்மன் கோவில் பொன்னாங்கன் வாசலாகும். ஆனால் கருப்பசாமி அரிவாளை ஒடித்து வந்து பிடிமண்ணாக்கியதால் கருப்பசாமி கோவில் என்று அழைக்கப்படுகிறது. கோவில் மூலஸ்தானத்தில் ஆங்கால ஐயனும் இருபக்கமும் பூரணம் பொற்குழலி என 2 மனைவியரும் உள்ளனர். இதை முப்புறம் என்று கூறுவர். 300 ஆண்டு பழமை வாய்ந்ததாகும். 6 பங்காளிகள் பூசாரியாக இருந்து வருகின்றனர். அவர்கள் மாயாண்டி வகையரா, பூசாரி வகையரா, மேல வீட்டுக்கார வகையரா, நொண்டியண்ணன் வகையரா, ஒச்சனன் வகையரா, கீழ்வீட்டு சின்னக்கருப்பன் வகையரா ஆகியோர் ஆவர். கொக்குளம், பாப்பாவட்டி 10 தேவர், நரியம்பட்டி சித்ரான், விளாச்சேரி, முண்டுவேலம்பட்டி ஆகிய ஊர்களில் சம்பந்தம் பண்ணுவதாக கூறுகின்றனர். துரைப்பாண்டி தற்போது தேவராக உள்ளார். இந்த தகவலை ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை பொறியாளர் திரு ராமசாமி அவர்கள் தெரிவித்தார்கள்.
பாப்பாவட்டி பூசாரி வகைரா, ஆரியப்பட்டி, கல்லப்பட்டி, வாளாந்தூர் ஆகியோர் இவர்கள் பங்காளிகள் ஆவர். மாசிப்பச்சை வைத்து பெட்டி எடுத்து மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படும். 3ஆம் நாள் கிடாய் வெட்டு ஆகும். பூசலப்புரம் உபக்கிராமம் மூணுசாமி கோவில். பூசலப்புரம் மூணுசாமி கோவில் கருமாத்தூர் ஒச்சாண்டம்மன் கோவில் பொன்னாங்கன் வாசலிலிருந்து பிடிமண் எடுத்து வந்து உருவாக்கப்பட்டதாகும். ஒச்சான் வகையரா, சின்னான் வகையரா, பளிஞ்சி வகையரா ஆகிய 3 பங்காளிகள் பூசாரிகளாக இருந்துள்ளனர். ஒச்சான் தங்கை கருப்பாயியை மானூத்துக்காரருக்கு கட்டி கொடுத்து கோயில் இல்லாத அவருக்கு ஒச்சாயி சாமியையும் பெட்டியையும் கொடுத்து பூசாரி ஆக்குகின்றனர். ஆக பெண் வாரிசு மானூத்துக்காரர் உட்பட 4 பூசாரிகள் ஆகின்றனர். தற்போது வி.கே. கரிகாலன் பெரிய பூசாரியாகவும், எம். துரைப்பாண்டி சின்ன கருப்பு பூசாரியாகவும், கோட்டைச்சாமி கோட்டை மந்தை பூசாரியாகவும், மானூத்து பெண் வாரிசு ஒச்சாண்டம்மன் பூசாரியாகவும் இருந்து வருகின்றனர். இக்கோவில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கூறுகின்றனர். 3 பங்காளிகள்: 1 ஒச்சான் வகையரா, 2 சின்னான் வகையரா, 3 பளிஞ்சி வகையரா. நாட்டாமங்கலம், ஆரியப்பட்டி, முதலைக்குளம், பாப்பாப்பட்டி, விளாச்சேரி, உச்சப்பட்டி ஆகிய ஊர்கள் பூசலப்புரத்திற்கு சம்பந்த முறை என்று கூறுகின்றனர். பூசலப்புரத்திற்கு கல்லப்பட்டி தாய்வழி பங்காளிகள் ஆவர். மாசி பச்சை பெட்டி எடுத்தலுடன் திருவிழா சிறப்பாக நடைபெறும். 21 கோடாங்கிகள் இங்கு உள்ளனர். பூசாரி வி.கே. கரிகாலன், டி. சதாசிவம் ஆகியோர் இத்தகவலை தந்தனர். மதிப்பனூர் உபக்கிராமம் ஒரு காலத்தில் சோளத்தட்டையில் முத்து விளைந்துள்ளது. அது விலை மதிக்க முடியாத முத்தாக இருந்ததால் மதிப்பொன்னூர் என்று வழங்கப்பட்டு பிற்காலத்தில் மதிப்பனூராக மாறியது என்று கூறுகிறார்கள். மதிப்பனூரில் மூணுசாமி என்று சொல்லக்கூடிய ஆங்காளையன் கோவில் கருமாத்தூர் பொன்னாங்கன் வாசலில் இருந்து பிடிமண் எடுத்து வந்து மதிப்பனூர் 3 கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒச்சான் கூட்டம், நரியன் கூட்டம், கட்டையன் கூட்டம், செல்லி கூட்டம், முடுக்க நாட்டான் கூட்டம், ஆண்டான் கூட்டம் என்று 6 பங்காளி வாரிசுகளும் பெருமாள்வட்டில் ஒரு பகுதி மக்களை 7வது பங்காளியாகவும் கொண்டு வாழ்கிறார்கள். 7வது பங்காளி கருமாத்தூர் கலவநாத கோவிலில் வரங்கேட்டு விபூதி பெற்று பெருமாள்வட்டியில் விருமாண்டி கோவிலை கட்டி வழிபட்டு வருகிறார்கள். பூசலப்புரம், வேப்பனூத்து, கள்ளவெட்டி, தும்மக்குண்டு, சாத்தங்குடி, விளாச்சேரி சிவங்கோவில் ஆகிய ஊர்கள் மதிப்பனூர் மக்களுக்கு சம்பந்த முறையாக வைத்துள்ளார்கள். நாட்டார்மங்கலம், கொக்குளம் ஆறுகரை, கருமாத்தூர் கழுவநாதர் கோவில், மானூத்து ஆகிய ஊர்கள் மதிப்பனூர் பங்காளிகளாக ஆவார்கள். மாசிப்பச்சை மகா சிவராத்திரி விழாவிற்கு பூஜை பெட்டி எடுத்து மதிப்பனூரிலே வெகு சிறப்பாக விழா நடைபெறும் என்று கூறுகிறார்கள். போத்தம்பட்டி புன்னூர் ஐயனார் கோவில் புத்தூர் நாட்டில் 4 கரையில் அமைந்துள்ள புன்னூர் ஐயனார் கோவில் ஐயங்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. உசிலம்பட்டிக்கும் நல்லுத்தேவன்பட்டிக்கும் இடையில் பண்ணைப்பட்டி கண்மாய்க்கரைக்கு கிழக்கில் அமைந்துள்ளது. விளாம்பட்டி, மலைப்பட்டி, போத்தம்பட்டி, நல்லுத்தேவன்பட்டி ஆகிய ஊர்களுக்கு பாத்தியப்பட்டது ஆகும். இக்கோயில் கும்பிடுவோர் கருமாத்தூர் கழுவநாத சாமி, கருமாத்தூர் ஒச்சாண்டம்மன் சாமி ஆகியோருடன் சம்பந்தம் வைத்துக் கொள்வர். பாப்பாவட்டி பூர்வீக சம்பந்தமாகும். 400 வருடம் பழமை வாய்ந்த கோவில் என்கிறார்கள். பூசாரி ஐயரத்தேவர் பெரிய பூசாரியாக உள்ளார். கவண்டன்பட்டி வீரா கோயில் என்று அழைக்கப்படுகின்ற வீரபத்திரசாமி கோயில். வீரா கோயில் கொண்டு வந்தவன் நாளக்கரையான், கூட வந்தவன் கல்லுக்குட்டி, கொண்டணைச்சவன் கூளமகன் என்பார்கள். விளாச்சேரியில் இருந்த வீரபத்திரசாமி கொன்னக்குயவர் வீட்டில் இருந்தது. அவரால் பராமரிக்க முடியாமல் இருந்த நிலையில் அங்கு 4 கரைகளையும் காவல் காத்துக் கொண்டிருந்த வாளாந்தூரைச் சேர்ந்த நாளக்கரையானிடம் கொன்னக்குயவர்
வீரபத்திரசாமியை தூக்கி கொடுத்து, நீ நெறிஞ்சு முல்லை கூட்டி குடியிரு, உன்னை வீரபத்திரன் காப்பாற்றுவார் என்று கூறி சாமியை கொடுத்தார். நாலக்கரையான் சாமியை எடுத்து வரும்பொழுது வடுகவட்டியைச் சேர்ந்த கல்லுக்குட்டி நாலக்கரையானை சந்தித்து, என்னப்பா கொண்டு போகிறாய் என்று கேட்கிறார். அதற்கு நாலக்கரையான், வீரபத்திரசாமியை கொண்டு போகிறேன் என்கிறார். அதற்கு கல்லுக்குட்டி, நானும் வருகிறேன் என்று கூறி இருவரும் சேர்ந்து வீரபத்திரசாமியை மேற்கு முகமாக சுமந்து கவண்டம்பட்டியில் உள்ள கூலமகனிடம் வந்து நடந்ததை சொல்லுகின்றனர். கூலமகன் விஷயமறிந்து சாமி சக்தியை கவண்டம்பட்டி பொட்டலில் நிலைநிறுத்திவிட்டார். பின்பு கவண்டன்பட்டி பொட்டல் வீரனன் வீராகோயில் என்று பெயர் வைத்து 3 பங்காளி வாரிசுகள் பூசாரிகளாக இருந்து வழிபட்டு வருகின்றனர். வாலாந்தூர் 4 தேவர் வகையரா, பாப்பாப்பட்டி 10 தேவர் வகையரா, கொடிக்குளம் நல்லதங்கால் வகையரா, கொக்குளம் ஆதிசிவன் வகையராக்களுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்வோம் என்று கவண்டம்பட்டிக்காரர்கள் கூறுகின்றனர். பாப்பாவட்டி 5 பூசாரி வகையரா, முதலைக்குளம் 18ஆம் படி கருப்புசாமி வகையரா, ஐயனார்குளம் நல்லகுருமன் வகையராக்கள் கவண்டம்பட்டி வீராகோயில் வணங்குவோருக்கு பங்காளிகள் ஆவார்கள். 400 வருடம் பழமை வாய்ந்த இக்கோவில் தற்போது புதுப்பிக்கப்பட்டு வருகின்றது. மாத்தூர் ஒச்சாண்டம்மன் கோவிலை பூர்வீக கோவிலாக வழிபடுகின்றனர். மேலும் சீலைக்காரி அம்மனையும் குல தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். நாட்டாமை ஒச்சாத்தேவர் மனைவியும் பல்லாக்கு ஒச்சாத்தேவர் மகளுமான குஞ்சம்மாளைத்தான் அருள்மிகு சீலைக்காரி அம்மனாக வழிபட்டு வருகின்றனர். நாட்டாமை ஒச்சாத்தேவர் வரி வசூல் செய்த தொகையை மதுரை அரசு அலுவலகத்தில் செலுத்தி வரச் சென்றபோது வழியில் நோய்வாய்ப்பட்டு இயற்கை எய்தினார். மேற்படி செய்து கேட்டு அவரது மனைவி குஞ்சம்மாள் தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டார். அவரை அடக்கம் செய்த போது சிதையில் அவருடைய சேலை, கணையாழி, மோதிரம் ஆகியவை தீயில் வேகவில்லை. இடுகாட்டு வெட்டியான் அதை எடுத்து ஒரு மண் களையத்தில் பில்வ மரத்தடியில் புதைத்து விட்டார். சில வருடங்கள் கழித்து ஒரு மகா சிவராத்திரி நாளில் ஐயன் பிடிக்கியிடம் சாமியாடி குஞ்சம்மாள் மருமகள் இந்த செய்தியை சொன்னபோது பில்வ மரத்தடியில் சேலையும் மோதிரமும் இருப்பதை கருமாத்தூரில் சொன்னபடியால் அது முதல் அவளை சீலைக்காரி அம்மனாக வழிபட்டு வருகின்றோம். செல்லம்பட்டி சீலைக்காரி அம்மன் கோவிலுக்கு நல்லுத்தேவன் பூசாரியாக உள்ளார். இவர் குஞ்சம்மாளின் முதல் மகன் வழி வாரிசு ஆவார். கருமாத்தூர் ஒச்சாண்டம்மன் கோவில் சம்பந்தமுறை பங்காளிகள் செல்லம்பட்டி சீலைக்காரி அம்மன் கோவில் குடிகளுக்கும் சம்பந்தமுறை பங்காளிகளாவர். இந்த தகவலை சீலைக்காரி அம்மன் கோவிலின் பூசாரி நல்லுத்தேவன் தெரிவித்தார். உச்சப்பட்டி 18ஆம் படி கருப்பசுவாமி கோவில். உச்சப்பட்டியில் 18ஆம் படி கருப்பசாமியை குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். 18ஆம் படி கருப்பசுவாமி கோவில் வலங்குளம் அம்புத்தி பொட்டலிலிருந்து பிடிமண் எடுத்து வந்து நிலைநிறுத்தப்பட்டதாகும். வராபுலியன் கூட்டம், திண்டுக்கல்லான் கூட்டம், பேயாண்டி கூட்டம் ஆகிய 3 வாரிசுகள் இந்த கோவிலின் காணிக்காரர்களாவர். ஆரியப்பட்டி, கள்ளப்பட்டி, வாலாந்தூர், கண்ணியம்பட்டி, வலங்குளம் ஆகிய ஊர்கள் உச்சப்பட்டி 18ஆம் படி கருப்பசுவாமி கோவில் கும்பிடுபவர்களுக்கு சம்பந்த முறையாகும். சாத்தங்குடி உபகிராமம். சாத்தங்குடியில் ஐயங்கோயில் உள்ளது. இக்கோவில் மதுரை வீரன் காலத்தில் மாடக்குளம் ஐயன் கோவிலில் இருந்து பிடிமண் எடுத்து வந்து நிலைநிறுத்தப்பட்டது. அதே காலத்தில் கிழக்கில் இருந்து பஞ்சம் பிழைக்க ஒரு தகப்பன் 3 மகன்கள் வந்துள்ளார்கள். கடைசி மகன் மதுரையில் ஒரு கல்யாண கும்பலில் நகையை அத்து விடுகிறான். அதை கல்யாண வீட்டார் பார்த்து இவர்களை துரத்துகின்றனர். அவர்கள் 4 பேரும் மாடக்குளம் ஐயங்கோவிலில் தஞ்சம் அடைகின்றனர். கல்யாண கும்பலிடம் இருந்து மறைத்து காப்பாற்றுகின்றது அந்த சாமி.
கும்பல் அங்கேயே காத்திருந்தது. பின்பு நடு இரவில் அவர்களை கல்யாண கும்பலுக்கு தெரியாமல் சாமி அனுப்பி வைக்கிறது. அவர்கள் சாத்தங்குடியில் போய் குடியேறுகின்றார்கள். பின்பு மாடக்குளம் ஐயங்கோவிலில் பிடிமண் எடுத்து சாத்தங்குடி கம்மாக்கரையில் கோவில் அமைத்து வழிபட்டு வருகின்றனர். தற்போது புளிச்சகஞ்சி என்ற பெரிய பங்காளி, குப்பான் பங்காளியான முத்துச்சாமி கூட்டம், சர்க்கரை பங்காளி, களியன் பங்காளி, மாடக்காசான் ஆகியோர் உள்ளனர். பெரிய பங்காளிக்கு தனி கோவில் உள்ளது. குப்பன் களியன் பழைய கோவிலை கும்பிட்டு வருகிறார்கள். கொக்குளம், ஆறுகரை, அள்ளிகுண்டம், பெருங்காமநல்லூர், காலப்பம்பட்டி, மதிப்பனூர், பூசலப்புரம், பச்சைக்கோமன்பட்டி, மேல உரப்பனூர், செங்குளம், செல்லம்பட்டி, வாகைக்குளம் ஆகிய ஊர்கள் சாத்தங்குடிக்கு சம்பந்த முறையாகும். வேப்பனூத்து, கல்லவட்டி, அம்மாவட்டி சாத்தங்குடிக்கு பங்காளி முறையாகும். புங்கங்குளம் உபகிராமம். புங்கங்குளத்திற்கு சித்தாலை சுந்தரவள்ளியம்மன் கோவில் பூர்வீக கோவிலாகும். சடச்சி வகைரா, கீதாரி வகைரா, பத்திரகாளி வகைரா ஆகிய வாரிசுகள் புங்கங்குளத்தில் உள்ளனர். மாசி என்று சடச்சி வகைரா பெட்டி சுந்தரவள்ளியம்மன் கோவிலுக்கு போகும். மேல உரப்பனூர், தும்மக்குண்டு, சாத்தங்குடி, சொரிக்காம்பட்டி, கீழ உரப்பனூர், விளாச்சேரி சிவன் கோயில் ஆகியோர் புங்கங்குளத்திற்கு சம்பந்த முறையாகும். சாக்கிலிப்பட்டி, தென்பளஞ்சி, கரடிக்கல், நல்லபிள்ளப்பட்டி, மேல உரப்பனூர், சித்தாலை சுந்தரவள்ளியம்மன் கோயில் கும்பிடுபவர்கள் ஊராண்ட உரப்பனூர் ஆகிய ஊர்கள் புங்கங்குளத்திற்கு பங்காளிகள் ஆவார்கள். சித்தாலை சுந்தரவள்ளியம்மன் கோவில் நாள்தோறும் பூஜை நடைபெறுகின்ற சுந்தரவள்ளியம்மன் கோவில் மற்ற ஊரிலிருந்து பிடிமண் எடுத்து வந்து அமைக்கப்பட்டது அல்ல. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவிலாகும். முகமதியர் படையெடுப்பில் தப்பிய முக்கியமான இந்து கோவில்களில் இதுவும் ஒன்றாகும். நாடு பிரித்து கொடுத்த வடமலை சுந்தத்தேவன் வகையாராவான மேல வரப்பனூர் பூர்வீகமாக கொண்ட இவர்கள் அங்கு மைத்துனர்கள் குடியிருப்பு அதிகமாகவே சுந்தத்தேவன் வகையரா குடிபெயர்ந்து கோவிலுக்கு அருகில் உள்ள சித்தாலைக்கு வந்தனர் என்று கூறுகின்றனர். சித்தாலை பெரிய சுந்தத்தேவர், மேல வரப்பனூர் பத்திரகாளி சுந்தன், ஊராண்ட வரப்பனூர் வடமலை சுந்தன், நல்லபிள்ளைப்பட்டி, புங்கங்குளம் சடச்சி கூட்டம் ஆகிய 5 பேர் இக்கோயிலுக்கு வாரிசுகளாக உள்ளனர். மேல உரப்பனூர், விளாச்சேரி, பாப்பாவட்டி 10 தேவர் வகையரா ஆகிய ஊர்கள் சித்தாலைக்கு சம்பந்த முறை என கூறுகின்றனர். கரடிக்கல், மாவிலிப்பட்டி, வடபளிஞ்சி, தென்பளிஞ்சி, சாத்தங்குடி, பண்ணைப்பட்டி, சீளையம்பட்டி, வெள்ளையம்மாள்புரம் ஆகிய ஊர்கள் சித்தாலைக்கு பங்காளிகள் ஆவார்கள். மாசி மகா சிவராத்திரி அன்று சித்தாலை, மேல உரப்பனூர், ஊராண்ட உரப்பனூர், நல்லபிள்ளைப்பட்டி, புங்கங்குளம் ஆகிய ஊர்களிலிருந்து பெட்டி எடுத்து வந்து அந்தந்த பீடத்தில் வைப்பார்கள். விழா முடிந்ததும் அந்தந்த ஊர்களுக்கு பெட்டி போய் சேர்ந்துவிடும். இக்கோவிலின் பூசாரி பண்டாரம் ஆவார். முதற் பண்டாரம் சாத்தங்குடியைச் சேர்ந்தவர். இப்போதுள்ள பூசாரி ராஜபாளையத்தைச் சேர்ந்தவர். ராஜபாளையத்தைச் சேர்ந்த பண்டாரங்களே தொடர்ந்து பூசாரிகளாக இருந்து வருகின்றனர். மேனாடு செட்டிகுளம் உபகிராமம். இந்த ஊர் செக்கானூரணி திருமங்கலம் சாலையில் கரடிக்கலுக்கு கிழக்கு பக்கத்தில் அமைந்திருக்கின்றது. மேனாடு செட்டிகுளத்தில் நல்லகுரும்பையன் கோவில் உள்ளது. இங்கு தாளகருப்பு மாயாண்டி வாரிசுகளான தாளகருப்பத்தேவன், வணங்காத்தேவன், பெரிய கருப்பத்தேவன் ஆகிய 3 வாரிசுகள் உள்ளனர். மேனாடு செட்டிகுளத்தில் பிறந்தவர் கர்மாத்தூர் குறும்புடையார் கோவில் கும்பிடுபவர் வீட்டில் திருமணம் முடிக்கிறார். இவர்கள் குடும்ப சகிதமாக வாழ்ந்து ஒரு நாள் மகாசிவராத்திரி விழாவிற்கு குறும்புடையார் கோவில் செல்கின்றனர். கோவில் வாசலில் பொங்கல் வைத்து பூஜை செய்யும் போது கோவில்காரர்கள்
பொது பொங்கல் அரிசி எடுக்கின்றனர். அதனால் குறும்புடையார் வீட்டு பெண்மகள் கோபம் கொள்கிறாள். அப்போது கோவில்காரர்கள் அவரை சமாதானம் செய்து, இனிமேல் இங்கு வரவேண்டாம், உங்கள் ஊரிலேயே கோயில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி குறும்புடையாரையும் கருப்புசாமியையும் கொடுத்து அனுப்புகின்றனர். அந்த தெய்வங்களை வைத்து மேனாடு செட்டிகுளத்தில் கோவில் அமைக்கப்பட்டது. இக்கோவிலை மேனாடு செட்டிகுளம் மாவிலிப்பட்டி குடிமக்கள் வணங்கி வருகின்றனர். ஊராண்ட உரப்பனூர், சுந்தரவள்ளியம்மன் கோவில், புங்கங்குளம், கேசவன்பட்டி, கோவிலாங்குளம், வாலாந்தூர், சாத்தங்குடி ஆகிய ஊர்கள் மேனாடு செட்டிகுளத்திற்கு சம்பந்த முறையாகும். மாவிலிப்பட்டி, கர்மாத்தூர் கழுவுநாதர் கோவில், பாப்பாப்பட்டி, விளாச்சேரி ஆதிசிவன் கோவில் ஆகிய ஊர்கள் மேனாடு செட்டிகுள பங்காளி ஊர்களாகும். மாசி மகாசிவராத்திரி அன்று மேனாடு செட்டிகுளத்திலிருந்து பெட்டி எடுத்து கர்மாத்தூர் குறும்புடையார் கோவில் சென்று மறுநாள் பாரிவேட்டைக்கு மேனாடு செட்டிகுளத்தில் உள்ள நல்லகுருமன் கோவிலுக்கு வந்து கிடாய் வெட்டி வழிபடுகிறார்கள். விளாச்சேரி உபகிராமம் ஆதிசிவன் கோவில் மேல ஒரப்பனூர் பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட விளாச்சேரி ஆதிசிவன் கோவிலில் உள்ள லிங்கம் கடம்ப மரத்தில் ஆனது சிறப்பு அம்சமாகும். இக்கோவிலில் நந்தி இல்லை, சிறிய கோவிலாக உள்ளது. வீரபத்திரசாமி, இருளப்பன், பேச்சி, கருப்பாயி, முத்து, கருப்பணசாமி, சங்கிலி கருப்பு, சோனை கருப்பு என கள்ளநாட்டு கோவில்களில் உள்ளது போல் 21 தெய்வங்கள் இக்கோவிலில் உண்டு. 11ஆம் நூற்றாண்டை சார்ந்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்திற்கு முந்தையது என்று தொல்பொருளாய்வு கூறுகின்றது. விளாச்சேரி, மேலவரப்பனூர் ஆகிய 2 ஊர்களிலும் உள்ள 4 பங்காளி வகையரா தற்போது 54 ஊர்களில் உள்ளனர். பெரிய வெள்ளையன், சின்ன வெள்ளையன், கூணன், பட்டியான் என 4 பங்காளிகள் இக்கோவிலில் உள்ளனர். 4 பங்காளிகள், 4 தேவர்கள். முதல் 3 பங்காளிகள் விளாச்சேரி மேலவுரப்பனூரில் உள்ளனர். இவர்களில் ஒருவர் பெரிய தேவர். 3 பங்காளிகளிலும் பெரிய தேவர் சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பெரிய தேவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எஞ்சிய 2 பங்காளிகளில் சிறு தேவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். பட்டியான் வகையரா விளாச்சேரியில் உள்ளனர். இவர்களில் இருந்து ஒரு சிறு தேவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பட்டியான் வகையராவிற்கு பெரிய தேவர் பட்டம் கிடையாது. சித்தாலை சுந்தரவள்ளியம்மன், கருமாத்தூர் ஒச்சாண்டம்மன், கழுவநாதர், வாளாந்தூர் அங்காள ஈஸ்வரி ஆகிய கோவிலுக்கு உரியவர்கள் விளாச்சேரிக்கு சம்பந்த முறையாகும் என்கின்றனர். மாசி மகாசிவராத்திரி பச்சை பெட்டி எடுப்பு விழா உண்டு. 2 பெட்டிகள். பெரிய கோவில் பெட்டி ஊர்மந்தை கோவிலில் உள்ளது. சின்ன கோவில் பெட்டி சின்ன கோவில் பூசாரி வீட்டில் உள்ளது. மாசி இரவு பெட்டி எடுத்து வந்து மறுநாள் காலை இருப்பிடம் போய் சேரும் என மதிவாணன், சிவமுருகேசன், ராசுத்தேவர் ஆகியோர் தெரிவித்தனர். கப்பலூர் உபகிராமம் மேனாடு செட்டிகுளத்திலிருந்து பிடிமண் எடுத்து கப்பலூரில் கோவில் அமைக்கப்பட்டது. ராமத்தேவர் வகையரா, புழுகத்தேவர் வகையரா, கட்டத்தேவர் வகையரா என 3 வாரிசுகள் கப்பலூரில் உள்ளனர். இந்த வாரிசுகள் சுழற்சி முறையில் பூசாரிகளாக இருந்து வருகின்றனர். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு உரப்பனூரிலிருந்து வந்து கப்பலூரில் குடியேறி உள்ளதாக கூறுகின்றனர். பெரியதேவர் பட்டம் ராமத்தேவர் வாரிசுக்கும், சின்னத்தேவர் பட்டம் புழுகத்தேவர் வாரிசுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது ராமத்தேவர் 4 வாரிசு பங்காளிகளாகவும், புழுகத்தேவர் 5 வாரிசு பங்காளிகளாகவும் மொத்தம் 9 வாரிசுகள் உள்ளனர். வளங்காகுளம், பாப்பாவட்டி 10 தேவர், கருமாத்தூர் ஒச்சாண்டம்மன், தும்மக்குண்டு, விளாச்சேரி ஆகிய ஊர்கள் கப்பலூருக்கு சம்பந்த முறையாகும். சித்தாலை சுந்தரவள்ளியம்மன் கோவில், சாத்தங்குடி, உரப்பனூர்,
ஆகிய ஊர்கள் பங்காளிகள் ஆவார்கள். மாசி மகா சிவராத்திரி பூஜை பெட்டி எடுத்து இங்கேயே கொண்டாடுகின்றனர். கோவில் எடுத்து கட்டாத நிலையில் வெறும் தரையில் வைத்து தெய்வங்களை வழிபடுகின்றனர். கட்டிட வேலைகளுக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. சாலை கருப்பாயி, பட்டர்சாமி என இருவேறு தெய்வங்கள் உள்ளன. இதற்கு தனி விழா மாசி அன்றே கொண்டாடுகின்றனர்.